கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாருக்கும் கிறிஸ்துக்குள்ளான அன்பையும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொண்டு, பிதாவாகிய தேவன் நமக்கு மீண்டுமாக ஒரு நாளை கொடுத்து இந்த ஒரு சத்திய பாடத்தை கேட்பதற்கு நமக்கு கிருபை செய்திருக்கார். நாம் இன்னைக்கு பார்க்க போற பாடத்தின் தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்த்தரை கலங்க பண்ணின காரியங்கள். அதாவது பார்த்தீங்கன்னா, நமது கர்த்தரை கலங்க பண்ணின காரியங்கள். இதோட ஆதார வசனமா என்ன ஒரு வசனம் எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யோவான் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள். யார் சொன்னதுங்க? நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்ப அவர் என்ன சொல்றாரு அப்படி பார்த்தீங்கன்னா, உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்போ நாம இன்னைக்கு பார்க்க போற சத்தியத்தின் தலைப்பு என்ன பார்த்தீங்கன்னா, கர்த்தரை கலங்க பண்ணின காரியங்கள். அப்போ ஒரு பரிபூர்ணமான ஒரு மனுஷனா இருக்கிறவரு, ஒரு பரிபூர்ணமான ஒரு மனுஷனா இருக்கக்கூடிய நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு கலங்க பண்ணக்கூடிய ஒரு காரியம் இருந்துச்சா அப்படின்னு கேள்வி வச்சோம் அப்படின்னா, அவரே ஒரு வசனத்துல சொல்றாரு பாருங்க. யோவான் 12ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். எப்பொழுதும் என் ஆத்துமா இப்போது என் ஆத்துமா கலங்காது இருக்கிறது, கலங்குகிறது. நான் என்ன சொல்லுவேன்? பிதாவே, இந்த வேலையின்றி என்னை ரட்சியும் என்று சொல்லுவேன். ஆகிலும் இதற்காகவே இந்த வேலைக்குள் வந்தேன். அதாவது பாத்தீங்கன்னா, இப்போது என் ஆத்துமா கலங்குகிறது. அதாவது யார் சொல்றா அப்படி பார்த்தா, நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு, என் ஆத்துமா கலங்குகிறது. அப்போ நமக்கு எல்லாருக்குமே ஒரு முன்னோடியா இருந்த நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லணும் அப்படின்னா ஒரு ஹீரோ மாதிரி, ஓகேங்களா, ஒரு கதாநாயகன் மாதிரி, ரொம்ப ஒரு எல்லாரோட ரோல் மாடலா இருக்கக்கூடிய நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பெர்ஃபெக்ட், பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசு இல்லாதவரும் பாவிகளுக்கு விலகினவருமா இருக்கு. அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லாத்துலயுமே இந்த பெர்ஃபெக்டா இருக்கக்கூடியவருக்கு கலங்க பண்ணக்கூடிய காரியம் இருந்துச்சா, அப்ப அவருக்குள்ளார ஒரு கலக்கம் இருந்துச்சா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட 3 தடவை அவருக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னா கலங்கக்கூடிய ஒரு விஷயம் வந்திருக்கு அப்படின்றத பார்க்கணும். அப்பனா இது பாத்தீங்கன்னா, பலவீனமா அந்த ஒரு கலக்கம் அப்படின்றது ஒரு பலவீனத்தினால வந்துச்சா, இல்லைன்னா ஏதோ ஒரு சந்தேகத்தினால வந்துச்சா, இல்லை நம்ம தப்பா புரிஞ்சுக்கிட்டோமா அப்படின்றத நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் கலக்கம் அடைதல்னா என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஓகேங்களா, கலக்கம் அடைதல் அப்படின்னா என்ன அப்படின்னா, கலங்குதல் அல்லது கிளர்ச்சி அடைதல். கலக்கமடைதல் என்பது நெருக்கப்படுதல், வியாகுலப்படுதல், துயரப்படுதல். அப்ப இந்த விஷயம்லாம் பார்த்தோம் அப்படின்னா, கலக்கமடைதல்ன்றது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. நம்ம சும்மா பேசிட்டு போற மாதிரி கலக்கம் அப்படின்றது ஒரு சாதாரண விஷயமே இல்லை. அது எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா, மாறாக அது ஒரு வலுவான அசௌகரியத்தின் உணர்வினை குறிக்கிறது. ரொம்ப டிஸ்கம்ஃபர்ட்டா ஏதாவது உணர்ந்தோம்னா, ஓகேங்களா, அப்போ என்னவா இருக்கு அப்படி பார்த்தா அந்த கலக்கம் அப்படின்றது இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். எப்படி டிஸ்கம்ஃபர்ட்டா இருக்கு அப்படி பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஏதோ ஒரு சகோதரர்கிட்ட பேச மாட்டோம் வைங்களேன். ஒரு சகோதரரை பார்த்தாவே நம்மளுக்கு பிடிக்கல. ஆக்சுவலாக சபைக்குள்ளார அப்படி இருக்கக்கூடாது. ஒருவேளை அந்த சகோதரர் நம்ம பிடிக்கல அப்படின்னா அந்த சகோதரருக்கு தெரியாது, அந்த நம்மளுக்கு பிடிக்கலன்றது அந்த சகோதரருக்கு தெரியாது. அவர் வராரு, சபைக்குள்ளார வராருனாவே இவங்க எப்படி ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டா, அந்த இடத்துமே என்னமோ அந்த சூழ்நிலையை இவங்களுக்கு எதிராக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும் இல்லைங்களா. அந்த மாதிரி சூழ்நிலைகள் மொத்தமும் இப்ப யாருக்கு எதிராக இருக்கிற மாதிரி தெரியும் அப்படின்னா, யார் கலக்கம் அடைகிறாங்களோ அவங்களுக்கு எதிராக இருக்கிற மாதிரி தெரியும். அந்த இடத்துல அவங்களால என்ன பண்ண முடியாதுன்னா, அவங்க என்ன ஒரு காரியத்தை நினைச்சாங்களோ அவங்களால என்ன பண்ண முடியாதுங்க, அந்த விஷயத்த செய்ய முடியாது. என்னதான் பெர்ஃபெக்டா நம்ம மைண்ட்ல இந்த நேரத்துல இதான் செய்யணும்னு நம்ம நினைச்சிருந்தாலும், அந்த கலக்கம் அப்படின்றது வந்துருச்சு அப்படின்னா அந்த நேரத்துல நம்மளால என்ன பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சரிவர செய்யக்கூடிய காரியத்தை நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னா சரிவர செய்ய முடியாததா போயிடும். ஓகேங்களா, அப்ப நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கலக்கம் அப்படின்றது வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 தடவை வந்துச்சு. சொல்ல முடியுங்களா? எப்போன்னு? கெத்செமனே தோட்டம். அதெல்லாம் கலக்கம் அடைந்தாரா பார்த்தீங்கன்னா கலக்கம் அடையல. அவர் கொஞ்சம் கஷ்டப்பட்டாரே தவிர அவர் மனசளவில் அவர் எதுக்குமே பயப்படல. சரி, ஓகே. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணியிருக்காரு அப்படி பாத்தீங்கன்னா, ஊழியம், அதாவது ஞானஸ்தானம் எடுத்து ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணும்போது கிட்டத்தட்ட 40 நாள் அவர் என்ன பண்ணாரு பாத்தீங்கன்னா ஸ்டடி பண்ணாரு அவரை பத்தி, தீர்க்க தரிசனங்கள் எல்லாமே. அந்த நேரத்துல அவருக்கு என்ன தோணலைன்னா,
ஸ்டடி பண்ணும்போது சாப்பிடணுன்ற ஒரு விஷயமே அவரால் என்ன பண்ணலாம் தோணல. அந்த ஒரு சாப்பாட்டை வந்து அவர் என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா பெருசா ஒரு பொருட்டாவே எடுத்துக்கல. அப்போ அந்த 40 நாள் முடிச்சதுக்கு அப்புறம் இது சாத்தான் வந்து என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து ஒரு சில சோதனைகளை வைக்கிறான். ஓகேங்களா, அதுதான் அந்த 3 சோதனைகளை நம்ம பார்ப்போம். ஓகேங்களா, அப்ப அந்த 3 சோதனைகளையும் அவர் என்ன பண்ணல அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இடத்துலையும் அவர் என்ன பண்ணல, இடறி விழல. அந்த சோதனை எல்லாத்தையுமே அவர் எப்படி பண்ணாரு பார்த்தீங்கன்னா ஜெயமா மாத்தினாரு அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஓகேங்களா, இப்போ இது வந்து எங்க அப்படி பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவனுடைய முதல் காலகட்டம், அதாவது வந்து ஊழியத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் காலகட்டத்தோட முதல்ல வந்து இந்த முதல்ல நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஓகேங்களா, அப்போ ஒரு கேள்வி வரும். என்ன கேள்வி அப்படி பார்த்தா இயேசு முதலில் எப்பொழுது கலக்கமடைந்ததாக சொல்லப்பட்டுள்ளது, அல்லது ஒரு பரிபூர்ண மனிதனில் இந்த கிளர்ச்சியானது எப்படியாக காணப்படுது? அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து எப்போ ஃபர்ஸ்ட் அவர் கலக்கம் அடைஞ்சார்? ஓகேங்களா, அப்படி இல்லை அப்படின்னா கலக்கம் அடைகிறாரு நம்ம சொல்றோம் அப்படின்னா ஒரு பரிபூர்ணமான ஒரு மனுஷன் எப்படி கலக்கம் அடைய முடியும்? இப்ப இந்த கலக்கம் அப்படின்றது ஆதாமுக்கும் வந்துச்சு, இயேசு கிறிஸ்துக்கும் வந்துச்சு. ஆனா ஆதாமும் பரிபூர்ணத்துல வந்து படைக்கப்பட்டாரு, இயேசு கிறிஸ்துவும் பரிபூர்ணத்துல படைக்கப்பட்டார். அப்போ கலக்கம்ன்றது வந்துச்சு, ஆனா அவங்க கையாண்ட விதம்ன்றது வேற. ஓகேங்களா, அப்ப ஆதாம் என்ன பண்ணாரு அப்படின்னா அந்த ஒரு கலக்கம் வரும்போது தன்னுடைய மனைவி வந்து அந்த ஒரு பழத்தை கொடுக்கும் போது அதுல வந்து அவருக்கு வந்து சின்ன ஒரு நெருடல் வருது, ஒரு டிஸ்கம்ஃபர்டான ஒரு ஜோன். என்ன அப்படின்னா தன்னுடைய அன்பான மனைவி கொடுத்து நம்ம சாப்பிடாம விட்டுட்டோம்னா அவங்க கோச்சுக்குவாங்களோ அப்படின்ற மாதிரி அவங்க என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு டிஸ்கம்ஃபர்ட் வருது. அதனால அவர் என்ன பண்ணிடுறாரு பாருன்னா அந்த கையாளுற விதமே வேற மாதிரி இருந்து அவரு பாவத்துக்குள்ளாட போயிடுறாரு. ஆனா நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ பரிபூர்ண ஒரு நிலையில இருக்கிறதுனால அவர் வந்து எப்படி கையாண்டாரு, அவரும் மனித நிலைமையில தான் இருக்காரு. அவருக்கும் கலக்கம் அப்படின்றது இருக்கு, கோபம் அப்படின்றது இருக்கு, எல்லா எமோஷனலும் யாருக்கும் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கு. ஆனா அந்த கையாண்ட விதம் எப்படி இருக்கு பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கு. ஓகேங்களா, அப்ப அந்த சோதனைகள் எல்லாமே அந்த 3 சோதனைகள் வச்சாங்க இல்லைங்களா சாத்தான், அது எல்லாத்தையுமே ஜெயிச்ச ஒரு விஷயம். அந்த ஒரு சோதனை மாதிரி அவரோட வாழ்க்கையில அவரோட கடைசி காலகட்டத்துல என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா அதே மாதிரியான ஒரு 3 விதமான சோதனை வருது. அதை நம்ம என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா ஒப்பிட்டு பார்க்கலாம். முதல் சோதனை எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பொறுப்பு இருந்துச்சு. என்ன அப்படின்னா அவர் தான் செலக்டட். யாரு? நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமா மட்டும்தான் இந்த உலகத்துல எதை போக்க முடியும் பார்த்தீங்கன்னா பாவத்தை போக்க முடியும், வியாதியை போக்க முடியும், மரணத்தையும் போக்கக்கூடிய. அப்ப அந்த 3த்தையும் போக்கக்கூடிய விஷயம் இப்ப யார் கையில இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கையில மட்டும் தான் இருக்கு. வேற யார் கையில இருக்கா? இப்ப வந்து நம்ம வந்து சபையை வந்து இந்த ஒழுங்குமுறைகள்லாம் கொண்டு வரும் அப்படின்னா நான் இல்லைன்னா சகோதரர் பார்த்துக்குவாரு, சகோதரர் இல்லைன்னா நான் பார்த்துக்குவோம் அப்படின்ற ஒரு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு விஷயங்கள் வரும். நான் இல்லைனாலும் பரவாயில்ல, அந்த சகோதரர் என்ன பண்றாரு, சேர்லாம் போட்டு எல்லாத்தையுமே ரெடி பண்றாரு. அந்த சகோதரர் என்ன நினைப்பாரு, நான் இல்லைனாலும் பரவாயில்ல அந்த சகோதரர் வந்து எல்லாத்தையுமே ரெடி பண்றாருன்னு அப்படின்னு ஆப்ஷன் இருந்துச்சு. ஆனா நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு அந்த ஆப்ஷனே இல்லை. யார் தான் பண்ணி முடிச்சு ஆகணும் அப்படின்னு பார்த்தா நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் என்ன பண்ணி ஆகணும் அப்படின்னு பார்த்தா பாவத்தையும் போக்கி ஆகணும், வியாதியை போக்கி ஆகணும், மரணத்துல இருந்து வந்து இஸ்ரேல் ஜனங்களை வெளில கொண்டு, இஸ்ரேல் ஜனங்கள் மட்டும் இல்ல ஒட்டுமொத்த உலக ஜனங்களும் மரணத்துல இருந்து வெளில கொண்டு வரணும்னா அது யாரோட கையில மட்டும்தான் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தா நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கிட்ட மட்டும்தான் இருந்துச்சு. ஏன் அப்படின்னா அவர் தான் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருவரா இருந்தார். ஓகேங்களா, அப்போ அந்த முதலாம் சோதனை எங்க வருது அப்படி பாத்தீங்கன்னா இந்த விஷயம் எங்க வருது அப்படி பார்த்தா அவருக்கு மிகப்பெரிய ஒரு டிப்ரெஷனுக்குள்ளார போகக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. முதலாம் சோதனை எங்க வருது அப்படி பார்த்தீங்கன்னா யோவான் 11ஆம் அதிகாரம் 41 முதல். யோவான் 11ஆம் அதிகாரம் 41 முதல். அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்திலிருந்து கல்லை எடுத்து போட்டார்கள். இயேசு தம்முடைய கல்லை ஏறெடுத்து பிதாவே நீர் எனக்கு செவி கொடுக்கும்படியினால் உம்மை சோதரிக்கிறேன், நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். இப்ப எங்க நடக்குது அப்படி பாத்தீங்கன்னா லாசருவை உயிரோட எழுப்புறது. ஓகேங்களா, இப்ப இங்க என்ன அவருக்கு சோதனை வந்துச்சு, இங்க என்ன கலக்கமடையக்கூடிய விஷயம் வந்துச்சு அப்படி பாத்தீங்கன்னா இந்த லாசருவை வந்து ரிட்டர்ன் எழுப்புறது எப்படி அப்படின்னா பாவத்தை சாகடிப்பதற்கு வழிவகுத்திட்ட நிகழ்வுகளின் சங்கிலி தொடர் ஒன்றை தொடங்க இருந்தது. அதான் வந்து பாத்தீங்கன்னா பாவத்தின் சம்பளம் மரணம். ஓகேங்களா, இப்ப மரணத்துல இருந்து ஒருத்தர் எழுப்புறாரு அப்படின்னா அப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னா பாவத்தை போக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. புரியுதுங்களா? பாவத்தின் சம்பளம் தான் மரணம். மரணத்துக்குள்ளார போயிட்டாரு ஒரு சகோதரர். அப்ப அந்த சகோதரர் மரணத்துல இருந்து வெளியில வராரு அப்படின்னா மரணத்துல இருந்து உயிர் தெழுப்புறாரு அப்படின்னா அவருக்குள்ளார என்ன இல்ல, பாவம் இல்ல. ஏன் அப்படின்னா பாவமா இருந்தாருன்னா அவர் எதுல இருந்திருப்பாருங்க, மரணத்துக்குள்ளார இருந்திருப்பாரு. அப்போ இங்க 2ஆம் உலகத்துல அதாவது வந்து அந்த ஒரு 2ஆம் உலகத்தோட கடைசியில 3ஆம் உலகத்துல நடக்கக்கூடிய ஒரு விஷயத்த
எங்க செஞ்சு காட்டுறாரு அப்படி பார்த்தா லாசரை வச்சு செஞ்சு காட்டுறாரு. ஆனா லாசர் வந்து தன்னோட சகோதரரா இருக்கிறதுனால அவருக்கோசரம் அவர் என்ன பண்றாரு பார்த்தீங்கன்னா கண்ணீர் விடுறாரு. அது மட்டும் இல்லாம லாசரு வந்து இறக்குறதுக்கு முன்னாடி அவர் வந்து என்ன பண்ணல பாத்தீங்கன்னா அங்க போல, அவர் எங்க இருக்காரு அப்படி பாத்தீங்கன்னா அந்த ஒரு நகரத்துக்கு வந்துட்டாரு. ஆனா அவர் என்ன பண்ணல பாத்தீங்கன்னா லாசரு கிட்ட போல. லாசரு இறந்து 3 நாள் கழிச்சு அவர் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா லாசரு கிட்ட போறாரு. இப்ப அங்க என்ன விஷயம் நடக்குது அப்படி பாத்தீங்கன்னா எல்லாருமே என்ன சொல்றாங்க அப்படி பாத்தீங்கன்னா, ஏன் வந்து இயேசு கிறிஸ்துவால என்ன பண்ண முடியும், இயேசுவால இவரை வந்து சாகாம இவர் என்ன பண்ணியிருக்க முடியும் பாத்தீங்கன்னா இவரோட உயிரோட எழுப்பி இருக்க முடியும். ஆனா வந்து இவர் என்ன பண்ணல பாத்தீங்கன்னா இவர் வந்து குருடர்களோட கண்களை திறந்தாரு, எல்லாமே பண்ணாரு. ஏன் வந்து லாசரை வந்து சாக விட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஊர் ஜனங்கள் எல்லாமே என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவ பேச ஆரம்பிச்சிடறாங்க. ஆனா அங்க ஒரு விஷயம் என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, ஒருவேளை லாசரு இறக்கிறதுக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்து வந்து உயிர் தெளிவு வச்சிருந்தாரு, அதாவது சாகாம விட்டுருந்தாருன்னு வைங்களேன், அதோட மகிமை ஃபுல்லா இப்ப யாருக்கு போயிருக்கும்? இயேசு கிறிஸ்து லாசருவை சாகிறதுக்கு முன்னாடியே வந்து அவரை வந்து குணப்படுத்தி இருந்தாரு அப்படின்னா அந்த மகிமை ஃபுல்லா யாருக்கு போயிருந்திருக்கும்? இயேசு கிறிஸ்துக்கு போயிருந்திருக்கும் இல்லைங்களா? பயங்கரமா என்ன பண்ணிட்டாரு, அற்புதம். ஏன்னா ஒருத்தவரை வந்து உயிர் தெழக்கூடிய ஒரு அற்புதத்தை யாருமே பார்த்தது இல்லை. அதுதான் ஃபர்ஸ்ட் டைம் செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு அதிசயமா இருந்துச்சு. முழுமையான அற்புதமும் முழுமையான அந்த ஒரு மகிமையும் யார்கிட்ட போய் சேர்ந்திருக்கும் அப்படி பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துக்கு மட்டுமே போய் சேர்ந்திருக்கும். ஆனா முதலாம் சோதனையில சாத்தான் வச்சாரு இல்லைங்களா, இந்த ஒரு அப்பத்தை இந்த ஒரு கல்லை வந்து நீங்க என்ன பண்ணுங்க அப்பமா மாத்தி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லும் போது அவர் என்ன சொல்வாரு அப்படி பாத்தீங்கன்னா மத்தேயு 4ஆம் அதிகாரம் 3 முதல் 4 வசனம் வரை. மத்தேயு 4ஆம் அதிகாரம் 3 முதல். அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீ தேவனுடைய குமாரன் ஆனால் இந்த கல்கள் அப்பமாகும்படி சொல்லும் என்றார். அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலும் மாத்திரமல்ல தேவனுடைய வாயில் இருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும். இப்ப முதலாம் சோதனையில இங்க என்ன நடந்துச்சு அப்படி பாத்தீங்கன்னா, சாத்தான் வைக்கிற சோதனைக்கு இவர் என்ன ரிப்ளை கொடுக்குறாரு அப்படி பாத்தீங்கன்னா, நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அப்போ பிழைக்கணும் அப்படின்னா யாரோட வார்த்தைகள் தேவைப்படுது? தேவனுடைய வார்த்தை தேவைப்படுது. இப்போ இந்த சோதனையை அப்படியே எது கூட கம்பேர் பண்ணலாம் அப்படி பார்த்தீங்கன்னா லாசரு வந்து உயிர் தெழுப்பக்கூடிய ஒரு விஷயத்துல கம்பேர் பண்ணலாம். எப்படி அப்படி பார்த்தீங்கன்னா, இப்ப அங்க வந்து ஜனங்கள் சொல்றாங்க, குருடனுடைய கண்களை திறந்த இவனை சாகாமல் இருக்க பண்ணவும் கூடாதா அப்படின்னு சொல்லும் போது இவருக்கு வந்து என்ன பண்ணிருக்கலாம் பார்த்தீங்கன்னா சாகாம விட பண்ணிருக்கலாம். ஆனா அதோட மகிமை ஃபுல்லா இப்ப யாருக்கு போயிருக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மட்டுமே போயிருக்கும். ஆனா அந்த இடத்துல இவர் வந்து கிளவரா என்ன பண்றாரு அப்படி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மகிமை ஃபுல்லா யாருக்கு தான் போய் சேரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கணும், பிதாவாகிய தேவனுக்கு தான் போகக்கூடிய ஒரு விஷயமா இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த குகை கிட்ட போயிட்டு என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா சத்தமா கல்யாணத்துக்கு வந்தார். அது ஒரு குகையே இருந்து அதன் மேல் ஒரு கல் வைக்கப்பட்டிருந்து. அப்போ வந்து என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா சத்தமா ஒரு ஜபம் பண்ணிட்டு என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா தேவனை பார்த்து பேசுறாரு. பேசிட்டு என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா லாசருவே வெளியே ஏந்து வா அப்படின்னு சொல்லும் போது யார் வரா? இப்ப பார்த்தா லாசரு வராரு. இப்போ அந்த லாசருவை எழுப்புறதுக்கு கிறிஸ்துவுக்கு கண்டிப்பா வல்லமை இருக்குங்களா இல்லைங்களா? உயிர்த்தெழுப்பு இருக்கு. ஆனா இங்க முன்னாடி சோதனையில சொல்லப்பட்ட மாதிரி தேவனுடைய வார்த்தையினாலும் பிழைப்பான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லைங்களா? அதே மாதிரி இப்ப பிதாவுனுடைய வார்த்தை இப்ப யாருக்கு தேவைப்பட்டுச்சு அப்படி பார்த்தா லாசரு எழுந்து வர்றதுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னு தான் பார்க்கலாம். ஓகேங்களா? ஆனா இதை வந்து எப்படி வந்து அவர் வந்து கையாண்டாரு, அதான் வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து சுத்தி ஜனங்கள் எல்லாருமே வந்து இவர் வந்து என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா இவர் பண்ணியிருந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லும் போது இவரு ஆல்ரெடி ஒரு மன கஷ்டத்துல இருக்காரு. ஏன் அப்படின்னா தன்னோட சகோதரர் இறந்துட்டாருன்ற ஒரு, ஏன்னா இயேசு கண்ணீர் விட்டார் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம அங்க பார்ப்போம் இல்லைங்களா? அப்போ பண்ணியிருந்திருக்கலாம் அப்படின்ற சொல்லும் போது ஒரு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸான ஒரு இடத்துக்கு கொண்டு போறாங்க இயேசு கிறிஸ்துவ. இவர் என்ன பண்ணிருக்கலாம் பார்த்தா இவரோட வல்லமையில வச்சு இவர் உயிர் தெழ செய்ய வச்சிருந்திருக்கலாம். ஆனா அங்க என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா தேவன்கிட்ட ஜபம் பண்ணதுக்கு அப்புறம் அவருக்கு இருந்து வார்த்தைகள் கிடைச்சதுக்கு அப்புறம் அவர் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா லாசருவை எழுப்புறாரு. இப்ப லாசருவை உயிர் தெழுத செஞ்சது யாரு அப்படி பார்த்தீங்கன்னா பிதாவாகிய தேவனுடைய வார்த்தைகள். இப்ப முதலாம் சோதனையில எப்படி சொன்னாரோ பிதாவினுடைய வார்த்தையினாலே ஒவ்வொரு, அதாவது அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் அப்படின்னு சொன்ன மாதிரி இப்ப தேவனுடைய வார்த்தையினால இப்ப யார் பிழைச்சு வந்தா அப்படி பாத்தீங்கன்னா லாசரு பிழைச்சு வந்தார். இப்ப இவர் என்ன பண்ணிருக்காரு பாத்தீங்கன்னா அவருக்கு மகிமை தேடாம யாருக்கு இப்ப மகிமை தேடிருக்காரு பாத்தீங்கன்னா பிதாவாகிய தேவனுக்கு மகிமையை அங்க கொண்டு வந்திருக்காரு. இப்ப இதே விஷயம் ஏன் பிரதர் இது இயேசு கிறிஸ்து வந்து இது பண்ணாரு, அதாவது பாத்தீங்கன்னா
இயேசு கிறிஸ்து வந்து ஒரு பரிபூர்ணமான மனுஷன், அவரால் வந்து பண்ண முடிஞ்சது. இந்த மாதிரி சூழ்நிலை வேற யார் வந்தாலும் பண்ணியிருந்திருக்கலாமோ? புரியுதுங்களா? அதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த சூழ்நிலை யார் வேணாலும் இதை ஹேண்டில் பண்ணியிருந்திருக்கலாமே, தேவனோட கான்டாக்ட்ல இருக்கிறவங்க யார் வேணாலும் ஹேண்டில் பண்ணிருக்கலாமே அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, மோசே எவ்வளவு வந்து தேவனுக்கு வந்து நெருக்கமானவர் இல்லைங்களா? தன்னுடைய சிநேகிதன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு மோசே வந்து ரொம்ப நெருக்கமானவர் இல்லைங்களா? அப்போ அந்த நெருக்கமா இருக்கக்கூடிய மோசே ஒரு டைம் என்ன பண்ணிடுறாரு பாத்தீங்கன்னா, ஒரு டைம் போய் பேசுன்னு சொல்லும் போது அவர் என்ன பண்ணிடுறாருங்க, கண்மலைய அடிச்சிடுறாரு. ஏன் அடிக்கிறாரு? சுத்தி இருக்க ஜனங்கள் எல்லாமே அவர் என்ன பண்ணிட்டாங்க, டென்ஷன் பண்ணி விட்டுட்டாங்க இல்லைங்களா? ரொம்ப உலகத்திலே ரொம்ப சாந்தமா இருக்கக்கூடிய மோசேவையே டென்ஷன் பண்ணி என்ன பண்ணிட்டாங்க பாத்தீங்கன்னா, 2வது தடவை அந்த கண்மலையை அடிக்க வச்சுட்டாங்க. அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருக்கு. இப்ப அதே மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் இங்க இயேசு கிறிஸ்துக்கு வந்திருக்கு. என்ன அப்படி பாத்தீங்கன்னா, சுத்தி இருக்க ஜனங்கள் எல்லாமே இவர் என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா, ஒரு டென்ஷன் பண்ணக்கூடிய ஒரு நிலைமையில இருக்காங்க. ஆனா இந்த இடத்துல அவருடைய மகிமையை தேடிக்காம அவர் என்ன பண்ணாரு பாத்தீங்கன்னா, பிதாவாகிய தேவனுக்கு எல்லா மகிமையும் போகணும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஜெபம் பண்ணிட்டு தேவன் வந்து வார்த்தை வந்ததுக்கு அப்புறம் அவர் என்ன பண்ணாரு பாத்தீங்கன்னா, லாசருவை உயிர்த்தோட எழுப்பினார். ஒருவேளை இந்த மாதிரியான ஒரு காரியம் நமக்கு நடக்குது அப்படின்னா நாம அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த மாதிரி காரியங்கள்லாம் போய் உயிர்த்தெழுப்பக்கூடிய ஒரு காரியம் இல்லை. ஏதோ ஒரு விஷயத்துல தேவனை சார்ந்து இருக்கணும். ஆனா நாம தேவனை சார்ந்து இல்லாம நம்மளாலேயும் அதை செய்ய முடியும். அப்போ நாம அந்த இடத்துல நம்மளை வந்து உயர்த்தி வச்சோம் அப்படின்னா அந்த இடத்துல யார் வந்து கம்மியாயிடுவாங்க? தேவனை நம்ம என்ன பண்ணிட்டோம் பாத்தீங்கன்னா, ஒரு கம்மியான ஒரு நிலைமைக்கு வச்சுட்டோம்னு அர்த்தம். அப்ப நாம அந்த இடத்துல என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா, தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய ஒரு விஷயத்த நம்ம என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா செய்யணும். அப்போ இந்த படிக்கலாம் பாருங்க, பாவம் மற்றும் மரணத்தின், சரி நானே படிச்சேன். பாவம் மற்றும் மரணத்தின் கடுந்துயரத்தால் இயேசு கலக்கமடைந்தார். தாம் தான் அதை சுமந்து தீர்க்க வேண்டியவர் என்பதின் பாரத்தை உணரலானார். மகிமை தமக்கல்லாமல், இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும் தான் தான் செஞ்சாகணும், இந்த பாவத்தையும் மரணத்தையும் போக்குறதுக்கு நான் தான் பண்ணி ஆகணும் அப்படின்றது இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும். அந்த இடத்துல தனக்கு மகிமை வராம என்ன பண்ணாரு பாத்தீங்கன்னா, தேவனுக்கே செலுத்தப்பட்டதை சுற்றி இருப்பவர்கள் அறிந்து கொள்ளும்படியாக பார்த்து கொண்டார். இப்ப அங்க என்ன நடந்துச்சு பாத்தீங்கன்னா, அவர் ஏதோ ஒரு ஜெபம் பண்ணாரு, அதுக்கப்புறம் தான் லாஸ்ட் மீட்டிங் வந்தாரு. இப்ப சுத்தி இருக்கவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, அவர் வானத்தை பார்த்து ஏதோ ஜெபம் பண்ணாரு, யார்கிட்டயோ பேசினாரு, அது ரிட்டர்ன் வந்து அவருக்கு வந்து பதில் வந்துச்சு. அதுக்கப்புறம் யார் வந்தா பாத்தீங்கன்னா லாஸ்ட் வெளில வந்தாரு. இப்ப யார் அங்க மகிமைப்படுத்திருப்பாங்க? தேவனை தான் எல்லாருமே என்ன பண்ணிருப்பாங்க அப்படி பார்த்தீங்கன்னா மகிமைப்படுத்திருப்பாங்க. அதே மாதிரிதான் நம்ம வாழ்க்கையிலும் ஒரு சில கலக்கம் அடையக்கூடிய ஒரு விஷயங்கள் வந்தாலும் அந்த இடத்துல நம்மளை நாம என்ன பண்ணிக்க கூடாது பார்த்தீங்கன்னா, ஒரு பெருமையான ஒரு குணத்துக்கு போகாம அங்க யாரை வந்து மகிமைப்படுத்தணும் அப்படின்னா பிதாவுக்கு தேவனை நம்ம வந்து மகிமைப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையா நமக்கு இருக்கு அப்படின்றத பார்க்கணும். 2வது எங்க கலக்கம் அடைந்தார்? முதல் கலக்கம் அடைந்தது பார்த்தோம். ஆனா கலக்கம் வரும்போது அவர் என்ன பண்ணாரு பார்த்தீங்கன்னா, தேவன்கிட்ட ஜெபம் பண்ணாரு. தேவனுடைய அந்த ஒரு வார்த்தையினால அவர் வந்து உயிர் தேட வச்சாரு. அப்போ வந்து என்ன நடந்துச்சு அப்படி பார்த்தா, தேவன் மகிமைப்படுத்தப்பட்டார். ஓகேங்களா? 2வது எங்க நடக்குது அப்படி பார்த்தீங்கன்னா, 2வது என்ன சோதனைங்க? 2வது சோதனை அங்க சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து வந்து ஊழியத்துக்கு வரும்போது 2வது சோதனை என்னதுங்க? ஒப்பரியின் மேல போயிட்டு என்ன சொன்னாரு பாத்தீங்கன்னா, நீங்க தாழ குதியும், அது வந்து எருசலேம் நகரம், எருசலேம் நகரத்துல மேல கொண்டு போயிட்டு நீங்க தாழ குதியும், என்ன நடக்கும் அப்படி பாத்தீங்கன்னா, உங்களை வந்து தூதர்கள் எல்லாமே கைகள்ல ஏந்து கொண்டு போவாங்க. மத்தேயு 4ஆம் அதிகாரம் 5 முதல் 7 வசனம் வரை. மத்தேயு 4ஆம் அதிகாரம் 4:5 முதல். அப்பொழுது பிசாசு அவரை பரிசுத்த நகரத்திலே கொண்டு போய், அதாவது எருசலேம் பரிசுத்த நகரம் அப்படின்னா எருசலேமோட அந்த ஒரு தேவாலயத்து மேல கொண்டு போய் தேவாலயத்தின் உட்புறையின் மேல் அவரை நிறுத்தி, நீ தேவனுடைய குமாரனே ஆனால் தாழ குதியும். இப்ப என்ன நடக்கும் அப்படி பார்த்தா, இவர் வந்து மிகப்பெரிய ஒரு பில்டிங்கோட ஹைட்ல இருக்காரு. இப்ப எல்லாருமே சுத்தி கண்டிப்பா யார் இருப்பாங்க பாத்தீங்கன்னா, ஜனங்கள் இருப்பாங்க. இப்ப ஜனங்கள் எல்லாமே பாக்குற மாதிரி இப்ப யார் நிக்கிறா பாத்தீங்கன்னா, நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிக்கிறாரு. ஏனெனில் தம்முடைய தூதர்களும் உம்மை குறித்து கட்டளையிடுவார், உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர் உன் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதால் எழுதியிருக்கிறது. இப்ப என்ன நடக்குது அப்படி பாத்தீங்கன்னா, அங்க போயிட்டு இப்ப எல்லாருக்குமே இப்ப வந்து எல்லாருமே பார்க்கக்கூடிய ஒரு இடத்துல இப்ப யார் இருக்கா பாத்தீங்கன்னா, நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்காரு. இப்ப அங்க ஒரு சோதனை நடக்குது. அதுக்கு இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு பார்த்தா, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்று எழுதியிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணிடுறாரு பார்த்தா, அந்த சோதனையில இருந்து அவர் என்ன பண்ணிடுறாரு பார்த்தீங்கன்னா கடந்து வந்துடுறாரு. இப்ப இதே வந்து ஊழியத்தோட ஸ்டார்டிங்ல நடந்த விஷயம். இதே மாதிரி ஊழியத்தோட எண்டிங்ல ஒரு விஷயம் நடக்கும்போது, லாசருவை உயிர் தேழ வச்சதுக்கு அப்புறம்
கரெக்டா ஒரு வாரம் கழிச்சு அவர் எங்க போறாரு பாத்தீங்கன்னா அதே எருசலேம் நகரத்துக்குள்ளார வெற்றி பிரவேசத்தோட போறாரு. அதான் பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் ரட்சிப்பை வழங்கிட வேண்டும் என்னும் மிகப்பெரிய பாரத்தை தாமே நேரடியாக எதிர்கொள்ள வேண்டியது. இப்ப அங்க உள்ளார போகும்போது என்ன நடக்குது அப்படி பார்த்தா எல்லாருக்குமே ரட்சிப்பை நான் தான் வழங்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த அவர் என்ன பண்றாரு பார்த்தீங்கன்னா உணர்றாரு. அது முன்னாடி வரைக்குமே ஒரு உணர்றாரு. அங்க என்ன நடக்குது அப்படி பாத்தீங்கன்னா கிறிஸ்து வந்து கழுதையின் மேல ஏறி அங்க இதுக்குள்ளார போகும்போது, அதாவது பரிசுத்த நகரமாகிய எருசலேமுக்குள்ளார போகும்போது எல்லாருமே சுத்தி இருக்காங்க. அங்க இஸ்ரேல் ஜனங்கள் மட்டும் இல்ல, யாரும் இருக்காங்க பார்த்தீங்கன்னா புறஜாதி ஜனங்களும் அவங்க என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா இருக்காங்க. இப்ப எல்லாருக்குமே யார் தான் ரட்சிப்பு வழங்கணும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் ரட்சிப்பாங்க. இப்ப அவர் நினைச்சிருந்தாரு அப்படின்னா அங்க என்னவா காமிச்சிருக்கலாம் பாத்தீங்கன்னா தன்னை ஒரு ராஜாவா காமிச்சிருக்காங்களா இல்லைங்களா? கண்டிப்பா அவரால் வந்து ராஜாவா காமிச்சிருக்க முடியும். அந்த சோதனை படிக்கலாம் பாருங்க. யோவான் 12ஆம் அதிகாரம் 12 முதல் 15 வசனம் வரை. யோவான் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் முதல். மறுநாளிலே இயேசு எருசலேமுக்கு வருகிறார் என்பதை பண்டிகைக்கு வந்த திரளான ஜனங்கள் கேள்விப்பட்டு குருத்தோலை பிடித்து கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போகும்படி புறப்பட்டு, ஓசன்னா கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற இஸ்ரவேலின் ராஜா சோதரிக்கப்பட்டவர். இப்ப எல்லாருமே இப்ப இவர் வந்து என்ன அட்ரஸ் பண்றாங்க பாத்தீங்கன்னா இஸ்ரேலோட ராஜா இப்ப யாரு? நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்படின்றத எல்லாருமே என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா எல்லாருமே சொல்றாங்க. அது வந்து ரொம்ப கம்மியான கூட்டம் இல்ல, ரொம்ப அதிகமான கூட்டமா இருக்கு. எல்லாருமே கிட்டத்தட்ட வந்து புறஜாதி ஜனங்கள் கூட அங்க வந்துட்டு யாரை இப்ப வந்து பார்க்கணும்னு நினைக்கிறாங்க பாத்தீங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. இப்ப பாருங்க யோவான் 12ஆம் அதிகாரம் 20 முதல் 23 வசனம் வரை. யோவான் 12ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் முதல். பண்டிகையில் ஆராதனை செய்வதற்கு சில கிரேக்கர்கள் இருந்தாங்கன்னா புறஜாதி ஜனங்களும் அங்க இருக்காங்க. இஸ்ரேல் ஜனங்களுக்கு மட்டும் ராஜா இல்ல, அவர் உலகத்துக்கே அவர் தான் ராஜான்றதுக்கோசரம் அங்க யாரும் இருக்காங்க பாத்தீங்கன்னா கிரேக்கர்களும் இருந்தார்கள். அவங்க என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா பிலிப்பிக்கிட்டையும் அந்திரேயாக்கிட்டையும் போயிட்டு நாங்க வந்து இயேசு கிறிஸ்துவை யாருன்னு காட்டுங்க, நாங்க அவங்கள பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா எல்லாருமே இப்ப அங்க என்ன பண்ணிட்டாங்க பாத்தீங்கன்னா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ராஜா அப்படின்ற ஒரு விஷயத்த அவங்க என்ன பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா ஏத்துக்கிட்டாங்க. அப்ப கூட இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான வேலை வந்தது என்றார். இவர் சொல்லி அதான் வந்து மனுஷகுமாரன் இப்ப என்ன பண்ண போறாரு பாத்தீங்கன்னா மகிமைப்பட போறாருன்னு சொன்னதுக்கு அப்புறம் மேல இருந்து ஒரு இடி முழக்கம் வருது. யார் பேசுறா அப்படி பார்த்தா மகிமைப்படுத்தினேன் இன்னும் மகிமைப்படுத்துவேன் அப்படின்ற ஒரு விஷயம் வருது பாருங்க. படிக்கலாம் பாருங்க. மனுக்குலமானது விடுதலையை எதிர்பார்த்து கொண்டிருக்கு. அதான் வந்து அந்த சூழ்நிலை எப்படி இருக்கு அப்படி பார்த்தா மனித குலம் ஃபுல்லா ஒரு விடுதலையை எதிர்பார்த்துட்டு இருக்கு. அந்த விடுதலையை கொடுக்கக்கூடிய ராஜா இப்ப என்ன பண்றாரு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்காரு. யாரு அப்படி பார்த்தா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இப்ப அவருக்கு என்ன ஒரு ஸ்ட்ரெஸ் வந்திருக்கும் பாத்தீங்கன்னா எவ்வளவு பேருக்கு இப்ப யார் தான் வந்து ஒரு விடுதலையை கொடுக்க போறா, ரட்சிப்பை வழங்க போறா, நான் தான் வழங்க போறேன், அப்ப என்ன ஒரு ராஜாவா இது பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னோடனே அங்க வந்து ஒரு எண்ணம் ஒரு சின்ன மேன்மைக்குள்ளார் கூட அவர் என்ன பண்ணல பாத்தீங்கன்னா மேன்மைக்குள்ளார் கூட போல. இந்த விஷயம் நமக்கு நடந்துச்சு வைங்களேன், ஏதோ ஒரு இடத்துல நம்ம ஃபேமஸ் ஆயிட்டோம், சப்ஜெக்ட் பேசி கூட வந்து நம்ம ஃபேமஸ் ஆயிட்டு வைங்க, ஃபேமஸ் ஆயிட்டு நம்ம வந்து ஏதோ ஒரு இடத்துக்கு போறோம் அப்படின்னும் போது இவர் தான் அந்த பிரதர், இவர் வந்து சூப்பரா சப்ஜெக்ட் பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், சின்னதா ஒரு மேன்மைக்குள்ளார போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். ஆனா நம்ம கரெக்டான ஒரு திருச்சபையா இருந்தோம் அப்படின்னா அந்த மகிமை ஃபுல்லா யாருக்கு தான் போகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிதாவைய தேவனுக்கு தான் போகணும் அப்படின்ற ஒரு மைண்டு நம்மளுக்குள்ள இருக்கும். ஓகேங்களா? வெளியில சொல்லுவாங்களே தவிர மைண்டுக்குள்ளார அந்த விஷயம் இருக்கிறவங்க மட்டும்தான் என்னவா மாற முடியும் பாத்தீங்கன்னா உண்மையான திருச்சபையா மாற முடியும். ஓகேங்களா? இப்போ அதே மாதிரி இயேசு கிறிஸ்துவ வந்து இப்ப எல்லாருமே என்ன ஒத்துக்கிட்டாங்க பாத்தீங்கன்னா இவர் தான் ராஜா, இவர் தான் விடுதலை பண்ண போறாரு அப்படின்றத ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் இவரோட மைண்டுக்குள்ளார என்ன இருந்திருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவ்வளவு பேருக்கு ரட்சிப்பு யார் தான் வழங்கணும் பாத்தீங்கன்னா நான் தான் வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணல பாத்தீங்கன்னா எந்த ஒரு மேட்டிமையான எந்த ஒரு மகிமையான குணத்துக்கும் போகாம என்ன பண்றாரு பாருங்க. இதுவே இயேசுவினுடைய பணியின் பாரமாக இருந்தது. ஆகிலும் இதற்காகவே இந்த வேலைக்குள் வந்தேன். எதற்காகவே இந்த ரட்சிப்பு வழங்குறதுக்கு தான் நான் எதுக்குள்ளார வந்திருக்கேன் அப்படி பார்த்தா இந்த வேலைக்குள் வந்தேன். பிதாவே உமது நாமத்தை மகிமைப்படுத்தும். இவர் என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா வானத்துல வாய் விட்டு சத்தமாக என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா இந்த ஒரு விஷயம் வந்தோடனே இவருக்குள்ளார எந்த ஒரு மேட்டுமை குணமும் வராம உடனே யாருக்கு வந்து இது பண்றாரு பாத்தீங்கன்னா இவங்க எல்லாமே ராஜா ராஜான்னு கத்துறாங்க இல்லைங்களா, கத்துறோடனே இவருக்குள்ளார எந்த ஒரு மேட்டுமையான சிந்தையும் குணமும் வராம உடனே என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா வானத்தை அணர்ந்து பார்த்து பிதாவே உமது நாமத்தை மகிமைப்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் இப்ப யாரை மகிமைப்படுத்துறாரு பாத்தீங்கன்னா பிதாவைய தேவனை மகிமைப்படுத்துறாரு. அப்ப வானத்துல இருந்து ஒரு சவுண்ட் வருது பாருங்க. அப்பொழுது
அப்பொழுது மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்துவேன் என்கிற சத்தம் வானத்திலிருந்து உண்டாயிற்று. இப்ப அங்க இருந்து என்ன ஒரு சத்தம் வருது அப்படி பார்த்தா, மகிமைப்படுத்தினேன், இன்னும் மகிமைப்படுத்துவேன். இப்ப ஒருவேளை இவர் மகிமைக்குள்ளார இவரு போயிருந்தாருன்னா அந்த மாதிரி ஒரு சவுண்டு வந்திருந்திருக்காது. இப்ப பிதாவாகிய தேவன் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, இவரை மகிமைப்படுத்தணும் நினைக்கிறதுனால அவரு இந்த ஒரு விஷயத்த சொல்றாரு. நின்று கொண்டிருந்த அந்த ஜனங்கள் கேட்டு என்ன பண்றாங்க அப்படி பார்த்தா, இடி முழக்கம் ஏதோ வந்திருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் நினைக்கிறாங்க. ஒரு சில பேர் என்ன நினைக்கிறாங்க பாத்தீங்கன்னா, அவர் யார்கிட்ட பேசியிருக்காரு பாத்தீங்கன்னா, மேல இருக்கிற தேவதூதன்கிட்ட பேசியிருக்காரு அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லைங்களா. அப்போ என்ன அங்க நடக்குது அப்படி பார்த்தா, எந்த ஒரு மகிமையான ஒரு மேட்டிமையான குணத்துக்கும் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உள்ளார போகாம யாரு மட்டும் தான் மகிமைப்படுத்திருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா, பிதாவாகிய தேவனோட தான் மகிமைப்படுத்திருக்காரு. முன்னாடி சொன்னாரு இல்லைங்களா, என்ன சொன்னாரு, ராஜாவா அதாவது எல்லாம் மேல கொண்டு போய் நிறுத்திக்கிட்டு கீழே குதிங்க, தேவதூதர்கள் உங்களை கையில ஏந்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரால நினைச்சிருந்தா என்ன பண்ணிருக்க முடியும்? எல்லாருமே சூழ்ந்து நிக்கிறாங்க, தன்னை ஒரு ராஜாவா காமிச்சுக்கணும்னு நினைச்சாரு அப்படின்னா அவர் என்ன பண்ணிருக்க முடியும் பார்த்தீங்கன்னா, குதிச்சு தூதர்கள் ஏந்த கண்டிப்பா தேவன் என்ன பண்ணிருப்பாங்க, தூதனை அனுப்பியிருப்பாரு, இவர் கையில ஏந்திட்டே போயிருந்திருப்பாங்க. ஆனா அவர் என்ன பண்ணல பாத்தீங்கன்னா, அங்க பண்ணல, உங்களுடைய தேவனை பரிச்சை பாராட்டியிருப்பாயாக அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாரு. அதேதான் இங்கேயும் தன்னை ராஜாவா காமிச்சிட்டாரு. இவர் என்ன சொன்னாலும் இப்ப அங்க நடக்கும். தன்னை ராஜாவா காமிச்சிட்டாரா, இப்ப என்ன சொன்னாலும் நடக்கும். இவர் என்ன பண்ணிருக்கலாம் பார்த்தீங்கன்னா, மரணத்துல இருந்து கூட இவர் என்ன பண்ணிருக்கலாம், தப்பிச்சிருந்திருக்கலாம். அந்த அளவுக்கு இப்ப யாருக்கு ஆள்பலம் இருக்கு பாத்தீங்கன்னா, நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு ஆள்பலம் இருக்கு. இப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே ஸ்ட்ரைட்டா யாராலையும் சந்திக்க முடியல, அந்த சீஷர்கள்ட்ட சொல்லிதான் சந்திச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு அவருக்கு என்ன இருக்கு பாத்தீங்கன்னா, ஃபேம் அதிகமா இருக்கு. ஆனா அந்த இடத்துல அவர் என்ன பண்ணல பாத்தீங்கன்னா, தன்னை மகிமைப்படுத்தாம யாரை மகிமைப்படுத்திருக்காரு பாத்தீங்கன்னா, தேவனை மகிமைப்படுத்திருக்காரு. அப்போ இந்த இடத்துல அவர் எப்படி அதை கையாண்டார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது படிக்கலாம் பாருங்க. தாம் செய்து கொண்டிருந்த பணியின் அளவை கண்டு இயேசுவின் உள்ளம் கலங்கியது. அதாவது அவருக்கு கொடுத்த அந்த வேலை மிகப்பெரிய ஒரு வேலை. இது எப்படி செஞ்சு முடிக்க போறோமோ அப்படின்லாம் இல்லை. இந்த ரட்சிப்பு யாராலதான் வரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னாலதான் வரணும்னு சொல்லிட்டு என்னோட பிதா என்ன பண்ணிருக்காரு பார்த்தா, என் மேல நம்பிக்கை வச்சு அனுப்பியிருக்காரு. அப்போ இந்த விஷயத்த யாராலதான் செய்ய முடியும் பாத்தீங்கன்னா, என்னாலதான் செய்ய முடியுன்ற அந்த அளவை அவர் புரிஞ்சுக்கிட்டு, ஆனாலும் அவர் தாம் செய்திருந்த அர்ப்பணிப்பின் மீது கவனத்தை செலுத்தினார். தன்னை அர்ப்பணிச்சாரு இல்லைங்களா இந்த உலகத்துக்கு வசரம். என்ன அர்ப்பணிப்பு? ஆக்சுவலா உலகத்துக்கு ரட்சிப்பு கொடுக்க போறது நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். ஆனாலும் அவர் தாம் செய்திருந்த அர்ப்பணிப்பின் மீது கவனத்தை செலுத்தினார். அப்படின்னா என்ன அர்ப்பணிப்பு அப்படி பாத்தீங்கன்னா, இந்த அர்ப்பணிப்பை நான் கொடுத்தாதான், நான் என்னோட ஜீவனை கொடுத்தாதான் 1,44,000 பேர் சபை என்ன பண்ண முடியும், தன் ஜீவனை அவங்களால பெற்றுக்கொள்ள முடியும். இப்ப நான் ஜீவனை கொடுத்தாதான் யாரால ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும் பாத்தீங்கன்னா, அந்த சபையால ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்ற ஒரு அர்ப்பணிப்பு. அதனாலதான் பாத்தீங்களா, நம்ம ஒரு வசனம் கூட படிப்போம், அதாவது தமக்கு முன் வைக்கப்பட்டிருந்த எல்லா சந்தோஷத்தின் பொருட்டு அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது பாத்தீங்கன்னா, நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட சந்தோஷமே என்ன அப்படி பார்த்தா, 1,44,000 பேர் என்ன ஆக போறாங்க பாத்தீங்கன்னா, பாவத்துல இருந்து விடுதலையாகி அவங்க என்னவா மாற போறாங்க அப்படின்னா, திருச்சபையா மாற போகக்கூடிய ஒரு விஷயம் அவருக்கு எப்படி இருக்கு பாத்தீங்கன்னா, சந்தோஷமா இருக்கு. அதுதான் முழு அர்ப்பணிப்பு. இந்த ஒரு விஷயத்த நான் செஞ்சேன் அப்படின்னா எனக்கு கிடைக்க போற ஒரு மிகப்பெரிய பொசிஷன் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, தேவன் கொடுக்கறது அந்த 1,44,000 பேர் இன்னும் மனவாட்டி என்ன பண்ணுவார் பார்த்தீங்கன்னா, தேவன் எனக்கு கொடுப்பார் அப்படின்ற ஒரு அர்ப்பணிப்பினாலதான் அவரால் என்ன பண்ண முடிஞ்சது பார்த்தீங்கன்னா, அந்த விஷயத்த சரிவர செய்ய முடிஞ்சுது. அப்ப நமக்குள்ளாரையும் ஒரு சில காரியங்கள் வரும்போது நாமளும் என்ன பண்ணணும் அப்படி பார்த்தீங்கன்னா, தேவன் எதுக்காக இந்த ஊழியத்தை கொடுத்தார் அப்படின்ற ஒரு அர்ப்பணிப்பின் சிந்தையோட நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இந்த ஊழியத்தை செய்யணும். அப்போ அந்த அர்ப்பணிப்பு அந்த சிந்தை நமக்குள்ளார வந்தா மட்டும்தான் நமக்குள்ளார என்ன இருக்காது, மேன்மை இருக்காது, பெருமை இருக்காது, கோபங்கள் இருக்காது, எந்த ஒரு விஷயமும் இல்லாம நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படி பார்த்தா, இந்த ஊழியத்தை சரிவர செய்ய முடியும் அப்படின்றத பாக்குறோம். அப்போ ஃபர்ஸ்ட் டைம் அவருக்கு கலக்கம் வரும்போது யாரை நோக்கி ப்ரே பண்ணாருங்க, தேவனை நோக்கி ப்ரே பண்ணாரு. தேவன்ல இருந்து வரக்கூடிய வார்த்தையினால் அவர் என்ன பண்ணாரு பாத்தீங்கன்னா, அங்க லாசருவை உயிர்த்தெழுப்பினாரு. அங்க யாரை இப்ப மகிமைப்படுத்திருக்காரு பார்த்தா, தேவனை மகிமைப்படுத்திருக்காரு. அப்ப ரெண்டாவது ஒரு ஸ்ட்ரெஸ் வருது என்ன அப்படின்னா, எல்லாருமே தன்னை ராஜா ராஜான்னு சொல்லும் போது அவர் ஒரு சின்ன மேட்டிமைக்குள்ளார கூட போகாம அவர் என்ன பண்ணாரு பார்த்தா, அந்த இடத்துல பிதாவாகிய தேவனை என்ன பண்ணிருக்காரு பார்த்தா, மகிமைப்படுத்திருக்காரு. அப்ப ரெண்டு விஷயத்துல நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படி பாத்தீங்கன்னா, பிதாவாகிய தேவன் இல்லாம நம்மளால என்ன பண்ண முடியாது, எதுவுமே செய்ய முடியாது. எந்த ஒரு காரியமா இருந்தாலும் பிதாவாகிய தேவனுடைய அனுமதியால நம்ம என்ன பண்ண முடியும் பாத்தீங்கன்னா, செய்யணும் அப்படின்னு தான் பார்க்கணும். மூணாவது என்ன ஒரு விஷயம் அப்படி பாத்தீங்கன்னா, என்னதுங்க, பெரிய மலைக்கு கொண்டு போயிட்டு சாத்தான் சொல்றான், ஆமா இந்த ராஜ்யம் ஃபுல்லா என்ன பண்றேன் உங்களுக்கு தரேன், ஆனா நீங்க என்ன பண்ணணும், ஒரே ஒரு சின்ன விஷயம், என் காலில் விழுந்துட்டீங்கன்னா போதும், என்ன பண்ணிடுறேன், இந்த ராஜ்யம் ஃபுல்லா உங்களுக்கு தந்துடுறேன்.
ஆக்சுவலா அந்த சராசரத்தையே படைச்சவர் யாருங்க? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து ஆக்சுவலா சாத்தான படைச்சது யாருங்க? நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான். அப்ப அந்த சாத்தானே வந்து நான் இது எல்லாத்தையும் கொடுத்துட்றேன், நீங்க என்ன பண்றீங்க என் காலில் விழுந்தீங்கன்னா நான் இது எல்லாத்தையும் கொடுத்துறேன் அப்படின்றார் பாருங்க. மத்தேயு 4ஆம் அதிகாரம் 8 முதல் 10 வசனம் வரை. மத்தேயு 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வரை. மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையையும் அவருக்கு காண்பித்து, நீ சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டார், இவைகளை எல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான். அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறது. இப்ப அங்க வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் சொல்லும் போது, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணாரு பார்த்தா, தேவனுடைய வசனத்தை அவரால் தியானிச்சதுனாலதான் அவரால் என்ன பண்ண முடியுது பார்த்தா, அந்த சோதனையில இருந்து அவரால் வெளியில வர முடிஞ்சுது. ஒருவேளை நமக்கு யாராவது இந்த மாதிரி வந்து 1 கோடி ரூபாயில வந்து வீடு காமிச்சிட்டு, காரு எல்லாமே தங்கம் எல்லாமே வச்சுட்டு, ஒன்றும் இல்லை சின்னதா அந்த சத்தியத்தினும் போயிட்டு இருக்கீங்கல்ல, அதை விட்டு மட்டும் வெளில வந்துடுங்க. ஏதோ ஒரு பாஸ்டர்ஸோ வந்து நம்மள்ட்ட வந்து இப்படி சொல்றாங்க, நீங்க அந்த சத்தியத்தை வந்து இந்த அறுவடை உழைத்த நடத்துறதுனால எங்களுக்கு வந்து நிறைய ஆத்துமாக்கள்லாம் வரமாட்டாங்க, அதனால நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, நான் இந்த விஷயம் எல்லாம் கொடுக்குறேன், பங்களா கொடுக்குறேன், 1 கோடி ரூபாய் பணம் தரேன், கார் தரேன், எல்லாமே தரேன், தயவுசெய்து அந்த அறுவடை உழைத்தை மட்டும் கொஞ்சம் விட்டுருங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? விட மாட்டோமா? நம்ம ஈஸியா சொல்லிடுவோம். ஆனா அந்த ஒரு விஷயம் வந்து நடக்கும்போது அதையும் வாங்கிட்டு என்ன சொல்லுவோம், நம்ம ஒன்றும் இல்லை, அதை வாங்கிட்டு நம்ம வேற ஒரு இடத்துல போயிட்டு அதே ஒரு அறுவடை உழைத்து செய்யலாம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ நம்ம எப்படி வந்து அந்த சிந்தனையை அந்த இடத்த வந்து கையாளணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யார்கிட்ட தான் கற்றுக்க முடியும் பார்த்தீங்கன்னா, நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிட்ட தான் கற்க முடியும். அப்போ இதுக்கு ஈக்குவலா என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதான் வந்து பணியை சொல்றாரு, எல்லாத்தையும் விட்டுட்டு நீ என்கிட்ட பணிஞ்சிரு அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த விஷயம் எதுக்கு ஈக்குவலா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துனுடைய கடைசி நாள்ல யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூதாஸ்கரியத்தை காட்டி கொடுக்குற ஒரு விஷயம். மிகப்பெரிய ஒரு அழுத்தத்துக்கு போறாரு, மிகப்பெரிய ஒரு களங்கமான ஒரு காரியம். ஏன் அப்படின்னா, தன் கூட இருக்கிற சகோதரன், தன்னோட பிராண சிநேகிதனா இருக்கிற ஒருத்தர் என்ன பண்ண போறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தன்னை காட்டி கொடுக்க போறாரு. இப்ப நம்ம கூட இருக்கிறவர் நமக்கு துரோகம் செஞ்சாருன்னா நம்மளால தாங்க முடியுமா? நம்ம என்ன சொல்லுவோம், நம்ம கூடவே இருந்தாரு, நமக்கு இப்படி செஞ்சுட்டாரு, இப்பெல்லாம் பண்ணலாமா அவரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, மிகப்பெரிய ஒரு விஷயத்த நம்ம என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா பேசுவோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா, அப்படி ஒரு வேளை அவர் துரோகம் செஞ்சுட்டாருன்னு தெரிஞ்சா அந்த பிரதரை நம்ம சும்மா விடுவோமா? அங்க இங்க அப்படி இப்படி சொல்லி அந்த பிரதரோட பேரே நம்ம என்ன பண்றோம், ஸ்பாயில் பண்றோம். ஆனா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணல அப்படி பாத்தீங்கன்னா, யூதாஸ்கரியத்தை தான் காட்டி கொடுக்க போறாருன்னு தெரிஞ்சும் யூதாஸ்கரியத்தோட பேரை எங்கேயுமே அவர் என்ன பண்ணல பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணவே இல்லை. ஒருவேளை அவர் யூதாஸ்கரியத்தோட பேரை சொல்லியிருந்தாருன்னா, அங்க மேல் வீட்டு அறையில சொல்லியிருந்தாருன்னு வைங்களேன், யூதாஸ்கரியத்தோட நிலைமை என்ன இருக்கும்? அவர் ஒரு ஆள் கிட்டத்தட்ட 11 பேர் இருக்காங்க இயேசு கிறிஸ்து அடிக்க மாட்டாருன்னு வச்சுக்கோங்க, ஓகேங்களா? மீதி இருக்க 11 பேர் என்ன பண்ணிருப்பாங்க? அப்ப கிறிஸ்து சாவறதுக்கான காரணம் யாரா இருப்பாங்க? இவராதான் இருப்பான்னு சொல்லிட்டு யூதாஸ்கரியத்தோட கதை என்ன ஆயிருக்கும் பாத்தீங்கன்னா அப்பயே முடிஞ்சிருக்கும் இல்லைங்களா? அப்போ அங்க என்ன பண்ணல அப்படி பார்த்தா, தன்னுடைய பிராண சிநேகிதன் தன்னை காட்டி கொடுக்க போறான்னு தெரிஞ்சும் என்ன பண்ணல பாத்தீங்கன்னா, நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரை எதுவுமே சொல்லல. என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, நீ என்ன செய்ய போறியோ அதை என்ன பண்ணு, சீக்கிரமா செய். 27ஆம் வசனம் படிக்கலாம் பாருங்களேன். 27ஆம் வசனம். அந்த துணிக்கையை அவன் வாங்கிய பின்பு சாத்தான் அவனுக்குள் புகுந்தான். யாருக்குள்ள பாத்தீங்கன்னா யூதாஸ்கரியத்துக்குள்ளார புகுந்தான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீ செய்கிறதை சீக்கிரமாய் செய் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணல அப்படி பார்த்தா, யூதாஸ்கரியத்தை தான் எனக்கு காட்டி கொடுக்க போறாரு அப்படின்ற ஒரு விஷயத்த அவரு எங்கேயுமே சொல்லல. இப்ப நமக்கு ஒரு பிரதரால ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சு வைங்களேன், நம்மளோட மனசு எப்படி இருக்கும்? அந்த பிரதரை வந்து நம்ம வந்து வெளியில காட்டி கொடுக்காம இருக்க முடியுங்களா? ஏன் அப்படின்னா, தன்னோட பேர் கெட்டு போயிடக்கூடாது அப்படின்றதுக்கோசரம் அந்த பிரதரை நம்ம என்ன பண்ணுவோம் பாத்தீங்கன்னா, அவரோட நேமை ஸ்பாயில் பண்ணுவோம். அந்த பிரதரை வந்து என்ன பண்ணுவோம் அப்படி பாத்தீங்கன்னா, வெளியில சொல்லி இவராலதான் எனக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோங்க, எல்லா விஷயத்தையும் பண்ணுவோம். ஆனா அங்க நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அடிச்சுகளை பின்பற்றினாங்க, நம்ம அந்த மாதிரி எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்ப யார் வந்து ரோல் மாடலா இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு ரோல் மாடலா இருக்கிறார். நமக்குன்றதை விட திருசபையா மாறப்போக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு யார் ரோல் மாடலா இருக்கிறா பாத்தீங்கன்னா, நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்ப இயேசு கிறிஸ்து பின்பற்றின காரியத்தை இப்ப நம்ம என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா, பின்பற்றணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ண மாட்டோம் அப்படி பாத்தீங்கன்னா, தனக்கு எவ்வளவு மிகப்பெரிய கலக்கம் வந்தாலும்
எல்லாமே தேவன் ஏற்படுத்தின ஒரு விஷயம் தான் அப்படின்றத நம்ம உறுதியா நம்புவோம் இல்லைங்களா? எப்ப நம்ம பேப்டிசம் எடுத்து இந்த ஒரு ஊழியத்துக்குள்ளார வந்திருக்கோமோ அப்போவே எது நடந்தாலும் பிதாவாகிய தேவனுடைய தீர்மானத்தின்படி தான் நடக்குது. அவர் முன்னாடியே என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு பார்த்தா தீர்மானிச்சிட்டார், இப்படிலாம் உங்க வாழ்க்கையில நடக்கும் அப்படின்னு சொல்லி தீர்மானிச்சிட்டார் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம வந்து மைண்டுக்குள்ளார கொண்டு வந்துட்டோம் அப்படின்னாவே நம்ம மிகப்பெரிய ஒரு சமாதானத்துக்குள்ளார போயிடும். அந்த ஒரு விஷயம் நம்மளுக்கு புரிதல் இல்லாததுனால தான் நம்ம என்ன பண்றோம் அப்படி பார்த்தா ஐயோ இப்படி நடந்துருச்சு, ஐயோ இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்றோம் பார்த்தா நம்மளோட மனசு பதறுது இல்லைங்களா? அப்போ நம்ம மனசு பதறக்கூடாது அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படி பார்த்தா தேவன் தீர்மானிச்சது, தேவன் அனுமதிச்ச விஷயம் நம்ம வாழ்க்கையில நடக்குது. அப்போ பேப்டிசம் எடுத்த சகோதர சகோதரிகளுக்கு என்ன நடந்தாலும் தேவனுடைய அனுமதி இல்லாம நடக்காது. அதே மாதிரி ஒரு சூழ்நிலை நடக்குது அப்படின்னா தேவன் நமக்கு ஏதோ ஒரு நன்மையை கொடுக்க போறாரு, அதனால்தான் இந்த சூழ்நிலை நடக்குது அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு எல்லாரும் என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா நம்ம மைண்டுக்குள்ளார இருக்கணும். ஒரு வேளை நம்ம வந்து ஊழியத்துக்கோசரம் இப்ப கார் வாங்கலாம்னு இருக்கிறோம் வைங்களேன், ஊழியத்துக்கோசரம் வாங்கலாம்னு இருக்கும், நம்மளால அது வாங்க முடியலையா, அது தேவன் வந்து ஏதோ ஏற்படுத்திருது. ஒருவேளை தன்னுடைய தனக்கு வந்து என்ன ஏதாவது ஒரு விஷயம் நடக்க வேண்டிய ஒரு விஷயம் நடக்கல, ஃபார் எக்ஸாம்பிள் தன்னுடைய பசங்களுக்கு கல்யாணம் நடக்கல வைங்களேன், அந்த கல்யாணம் நடக்கல அப்படின்றத நினைச்சு நம்ம என்ன பண்றக்கூடாது பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா தேவன் கொடுத்தாருன்னா தேவனுடைய சித்தம் இருந்தா என்ன நடக்கும், அந்த கல்யாணம் நடக்கும். தேவனோட சித்தம் இல்லை அப்படின்னா அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா தனியாவே அந்த ஊழியத்தை செய்யலாம். அப்போ தேவனுடைய சித்தம் இல்லாம நம்மளோட வாழ்க்கையில எதுவுமே நடக்காது. எந்த ஒரு பொது சிருஷ்டியோட வாழ்க்கையிலும் அர்ப்பணிக்கப்பட்ட சிந்தை இருக்கக்கூடிய எந்த ஒரு சகோதர சகோதரின் வாழ்க்கையிலும் தேவனோட அனுமதி இல்லாம நடக்காது அப்படின்ற ஒரு விஷயம் யாருக்கு வரணும் அப்படின்னு பார்த்தா ஒரு திருச்சபையா மாறக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கும் வரணும். அப்ப வந்தாதான் அவங்க வாழ்க்கையில என்ன நடக்கும் அப்படி பார்த்தா ஒரு சமாதானம் இருக்கும் அப்படின்னு தான் பார்க்கணும். ஓகேங்களா? இது மட்டும் படிக்கும் போது இல்ல மேல சாஷ்டாங்கமாய் விழுந்து சாத்தானை பணிந்து கொள்வதும் அதன் மூலமாக இயேசு தமக்கு முன்னிருந்த ரட்சிப்பின் வலி வேதனை எல்லாம் அனுபவிக்க வேண்டாம் என்பதை அவருக்கு முன்வைக்கப்பட்ட சோதனையாக இருக்கு. இயேசுவே இவ்வளவு கஷ்டப்படுறீங்க, ஒரே ஒரு விஷயம், நீங்க காலில் மட்டும் விழுந்துட்டீங்க வைங்களா, நீங்க எந்த கஷ்டத்தையும் அனுபவிக்கவே தேவையில்ல, உங்களுக்கு எல்லாத்தையும் நான் கொடுத்துறேன். இப்ப என்ன பண்ண போறீங்க, இந்த உலகம் தானே தேவை, இந்த உலகம் ஃபுல்லா நான் உங்களுக்கு கொடுத்துறேன், காலில் மட்டும் விழுந்துருங்க அப்படின்னு சொல்லி சாத்தான் வரும்போது ஒருவேளை விழமாட்டாரு. ஒருவேளை அந்த விஷயம் நடந்துருந்துச்சு அப்படின்னா ஏசு கிறிஸ்துக்கு எந்த ஒரு வலி வேதனையும் அனுபவிக்கவே தேவையில்லை. அந்த அளவுக்கு அவர் வந்து என்ன பண்ணிருக்கலாம் பாருங்க, சொபஸ்டிகேட்டடா இருந்திருக்கலாம். ஆனா அது அவருக்கு வைக்கப்பட்டிருந்த சோதனை இல்லைங்களா? அப்போ நமக்குள்ளாரையும் அந்த மாதிரி ஒரு விஷயம் வருது அப்படின்னா நாம இது சாத்தான் மூலியமா வருதா அப்படின்றத நம்ம வந்து யோசிச்சு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தா அந்த சோதனையை ஜெயமா மாத்தணும். அதே மாதிரி ஒரு சோதனை தான் இப்ப அங்க வந்திருக்கு. என்ன வந்திருக்கு அப்படி பார்த்தா தன்னுடைய பிராண சிநேகிதன் மூலமா இயேசு கிறிஸ்து காட்டி கொடுக்க போகக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலை. துரோகம் பண்ண போறாருன்றது தெரிஞ்சிச்சு, துரோகம் பண்றவரும் யாருன்றதுன்னு தெரிஞ்சிச்சு. ஆனாலும் அவர் என்ன சொல்றாருன்னா சாத்தான் அவருக்குள்ள இருந்து செய்யறாரு அப்படின்றத இயேசு கிறிஸ்து புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்றாரு பார்த்தா சாத்தானுக்கேற்ற பொய்களை பிரதிநிதித்துவம் செய்பவனே போ, நீ செய்ய வேண்டியது என்ன பண்ணு, சீக்கிரமா செய் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா அனுப்பி விடுறாரு அப்படின்றத பார்க்கலாம். இதை எப்படி அவர் வந்து ஹேண்டில் பண்ணாரு இயேசு? இந்த ஒரு மூணாவதா வரக்கூடிய கலக்கம், மிகப்பெரிய துரோகம் சொல்லுவாங்க இல்லைங்களா, மிகப்பெரிய வலியே எது அப்படின்னு பார்த்தா தன்னுடைய கூட இருக்கிற நண்பன் நமக்கு செய்யக்கூடிய துரோகம், அதுதான் மிகப்பெரிய வலின்னுவாங்க இல்லைங்களா? அப்ப அந்த ஒரு வலியை அந்த ஒரு கலக்கத்தை எப்படி வந்து இயேசு கிறிஸ்து ஹேண்டில் பண்ணாரு அப்படின்றத பார்த்தோமா? படிங்க பிரதர். தம்முடைய தனிப்பட்ட இழப்பினுடைய ரண வேதனை மிகவும் அதிகமாக இருந்தபோது, அதான் வந்து பாத்தீங்கன்னா அது தனிப்பட்ட விஷயம். இப்ப வந்து யூதாஸ்கரியத்தை இழக்கிறாரு அப்படின்னா அதனால உலகத்துக்கு எந்த ஒரு மாற்றமும் வரப்போறது இல்லை இல்லைங்களா? அப்ப யூதாஸ்கரிய தவறு செஞ்சுட்டாரு அப்படின்னும் போது இயேசு கிறிஸ்துவ காட்டி கொடுத்துட்டாருன்னும் போது அது யாருக்கு மட்டும்தான் வந்து ஒரு பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு தான் பிரச்சனை இல்லைங்களா? தனக்கு துரோகம் செய்யறாங்க அப்படின்னா அது அவங்களுக்கு மட்டும் தான் பிரச்சனை. அதுதான் தம்முடைய தனிப்பட்ட இழப்பினுடைய ரணவேதனை மிகவும் அதிகமாக இருந்த போதும் தமக்காக தேவன் வகுத்திருந்த பாதையின் மீது இயேசு கவனமாக இருந்தார். எந்த ஒரு எமோஷனலுக்கும் அவர் போல சொல்றோம் இல்லைங்களா, எனக்கு இவ்வளவு பெரிய துரோகம் பண்ணாங்க அதனால நான் ஒரு எமோஷனலுக்கு போயிட்டு அப்படி சொல்லுவாங்க இல்லைங்களா? அப்ப எந்த ஒரு எமோஷனலுக்கும் போகாம அவர் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா தேவன் எனக்கு என்ன வச்சிருக்காரோ அந்த ஒரு விஷயத்தை நோக்கி நான் என்ன பண்றேன் நடக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் அவரால் தம்முடைய உண்மையான சீஷர்களை அன்பின் உயரிய தரநிலைக்கு உயர்த்தவும் முடியுது. மீதி இருக்க 11 சீஷர்கள் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களையும் என்ன பண்றாரு பார்த்தா அடுத்த விஷயத்துக்கு அவர் என்ன பண்றாங்க அப்கிரேட் பண்றாரு அப்படின்றத பார்க்கணும். ஓகேங்களா? அப்போ இந்த இது வந்து பாத்தீங்கன்னா
இயேசு கிறிஸ்து எப்படி வந்து தன்னுடைய சுயத்தை வெறுத்து எப்படி வந்து ஜெயிச்சார். அந்த கலக்கம் அடைதல் அப்படின்ற ஒரு விஷயம் சுயம், கலக்கம் வரது சுயம். அந்த சுய விஷயத்தை அவர் வெறுத்து அவரை வந்து எப்படி வந்து அதை வந்து டிப்ரெஸ் பண்ணி எப்படி வந்து அவர் வந்து ஜெயிச்சாரு அப்படின்றத நம்ம பார்த்தோம். எப்படி ஜெயிக்க முடிந்தது அவரால்? எப்படி அவரால் ஜெயிக்க முடிந்தது? அந்த ஒரு எல்லா சூழ்நிலையிலும் எப்படி அவரால் கடக்க முடிந்தது? தேவன், அவ்வளவுதான். பிதாவைய தேவனை நம்பினாரு. தேவன் என்ன கொடுத்துருக்காரோ அந்த ஒரு ஊழியத்தை மட்டும் செஞ்சுட்டு அவர் போனதால மட்டும்தான் எல்லா விஷயத்தையும் அவரால் என்ன பண்ண முடியுது அப்படி பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சோதனையில இருந்து அவரால் வெளியில் வர முடியுது. முன்னாடி 3 சோதனை வைக்கும் போதும் சரி, ஊழியத்துக்குள்ளார வரும்போது 3 சோதனை வச்சாங்க. 3 சோதனையுமே அவரால் வந்து தேவனுடைய வார்த்தையினாலதான் அவரால் என்ன பண்ண முடிஞ்சது பார்த்தீங்கன்னா அதுல இருந்து வெளியில வர முடியுது. அந்த சோதனையை ஜெயமா மாற்ற முடிஞ்சது. அதே மாதிரிதான் கடைசியா நடக்கக்கூடிய அந்த ஒரு 3 சூழ்நிலையிலையும் பார்த்தோம். அவரோட கடைசி காலகட்டத்துல அந்த 3 சூழ்நிலையும் அவர் எப்படிதான் வந்து மேற்கொண்டாரு அப்படி பார்த்தா பிதாவாகிய தேவனுடைய அந்த ஒரு தைரியத்தினாலதான் வந்து அந்த ஒரு விஷயம் வந்து பிதாவாகிய தேவனுடைய அந்த சப்போர்ட்னாலதான் அவரால் என்ன பண்ண முடிஞ்சது பார்த்தீங்கன்னா அவரால் வந்து ஜெயிக்க முடிஞ்சது அப்படின்றத பார்க்குறோம். ஓகேங்களா? அப்போ நமக்கும் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வரும். அப்போ இயேசு கிறிஸ்துவுக்கு நல்லாவே தெரியும். ஏன் அப்படின்னா அவரும் மனித ஒரு இடத்துல இருந்து தான் போனாரு. மனுஷனா இருந்த போன அவருக்கும் தெரியும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு தன்னுடைய சகோதரர்களுக்கு இந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் வரும் அப்படின்றத இப்ப யாருக்கும் தெரிஞ்சிருக்கும் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துக்கும் தெரிஞ்சிருக்கும். ஒருவேளை நம்ம இடறி விழறோம் அப்படின்னா நமக்கோசரம் அவர் என்ன பண்ணுவாரு அப்படி பார்த்தீங்கன்னா பரிந்து பேசுவார். அதனாலதான் கீழே படிக்கலாம் பாருங்க. பயப்படாதீர்கள், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். யாரு அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சமாதானத்தை யாருக்கு கொடுத்துட்டு போயிருக்காரு பார்த்தீங்கன்னா நமக்கு தான் கொடுத்து போயிருக்காரு. அப்ப நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படி பார்த்தீங்கன்னா பயப்படாம இருக்கணும். ஏன் அப்படி பார்த்தீங்கன்னா எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 15-16 வசனம். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் முதல் நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதாபப்படக்கூடாது. பரிதாபப்படக்கூடாத பிரதான ஆசிரியர் நமக்கு இராமல் பரிதபிக்க கூடாது. அதாவது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய பலவீனங்களை பார்த்து ஐயோ பாவம் அப்படின்னு சொல்லிட்டு பலவீனத்தை பார்த்து பரிதபிக்கக்கூடிய ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவர்களா இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். அப்போ எல்லா சூழ்நிலைகளும் அவரு கடந்து வந்திருக்காரு. கோபம் இது வந்துச்சுங்களா? நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கோபம் வந்துச்சு. ஏன் எப்ப அப்படி பார்த்தீங்கன்னா அந்த கல்லர் கோகையா மாத்துறீங்க அப்படின்னு சொல்லும்போது அவருக்குன்னு ஒரு சில எமோஷனல் இருந்துச்சு, அவருக்குன்னு கலக்கம் இருந்துச்சு, அவருக்குன்னு இடர்கள் இருந்துச்சு, அவருக்குன்னு அழுகை இருந்துச்சு. எல்லா விஷயத்தையும் அவர் என்ன பண்ணாரு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் கடந்துதான் வந்திருக்காரு. அப்போ மனுஷனா இருக்கிறவங்களுக்கு எல்லா விதமான சோதனைகளும் வரும் அப்படின்றது நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும். அப்போ அந்த ஒரு எல்லாத்தையும் நம்ம உள்ளார வச்சுக்கிட்டு நம்மளால எங்க போய் நிற்க முடியாது பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பந்தியில போயிட்டு நம்மளால அனுசரிக்க முடியாது. அப்போ அங்க வந்து யார் வந்து நமக்கோசரம் பேசுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா பிதாவாகிய தேவன்கிட்ட பரிந்து பேசுறாரு. இன்னும் 1 வருஷம் இவங்களுக்கு என்ன பண்ணுங்க, கூட்டி கொடுங்க. இன்னும் 1 வருஷம் கூட்டி கொடுத்தீங்க அப்படின்னா இவங்க கண்டிப்பா என்ன ஆயிடுவாங்க, சபையா மாறிடுவாங்க. சரி பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா நம்ம அப்படித்தானே ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம். இந்த 1 மாச காலமா நமக்கு வந்து வரக்கூடிய சோதனைகள், நமக்கு வரக்கூடிய பாவங்கள் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா சுத்திகரிச்சு கொண்டு இன்னும் கொஞ்சம் எனக்கு டைம் கொடுங்கன்னு சொல்லிட்டு வந்து எங்க வந்துட்டோம் அப்படி பார்த்தீங்கன்னா அவருடைய ராபோஜனத்துக்கு வந்துட்டோம், நினைவு கூறுதல் நாளுக்கு வந்துட்டோம். இந்த நினைவு கூறுதல் நாளுக்குள்ளார வந்ததுக்கு அப்புறம் நமக்குள்ளார பாவங்கள் எல்லாமே இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல ஒருத்தர் இருக்கிறாரு. யாரு அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த பந்தியில வந்து இருப்பார். அந்த பந்தியில இருந்துட்டு அவர் என்ன சொல்வாரு அப்படி பார்த்தா தேவன்கிட்ட இன்னும் 1 வருஷம் என்ன பண்ணுங்க, உங்களுடைய குமாரர்களுக்கு கூட்டி கொடுங்க. இன்னும் 1 வருஷம் கொடுத்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணிக்குவாங்க பார்த்தீங்கன்னா சரி செஞ்சுக்கிட்டு உமக்கேற்ற ஒரு பிள்ளையா மாறுறதுக்கு, சபையா மாறுறதுக்கு அவங்களுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி நம்மளுக்காக என்ன பண்றாரு பார்த்தீங்கன்னா பரிதபிச்சு பேசுறாரு. ஓகேங்களா? அப்போ அவருக்கு எப்படி வந்து ஒரு 3 கலக்கங்கள் இருந்துச்சோ அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில ஒரு முக்கியமான 3 கலக்கம் என்ன அப்படி பார்த்தா மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. ஓகேங்களா? அப்போ இந்த 3 விஷயமே நம்மளுக்குள்ள இருக்கும். மாம்சத்தின் இச்சை இருக்குமான்னு பார்த்தா கண்டிப்பா இருக்கும். கண்களின் இச்சை இருக்குமா பார்த்தா கண்டிப்பா இருக்கும். நமக்குள்ள பெருமை இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இருக்கும். ஆனா அது எல்லாத்தையும் நம்ம மேற்கொள்ளணும் அப்படின்னா பிதாவாகிய தேவன் கிட்ட எப்படி வந்து இயேசு கிறிஸ்து வந்து தொடர்புல இருந்து அதை மேற்கொண்டாரோ அதே மாதிரி நாமளும் என்ன பண்ணணும் அப்படின்னா பிதாவாகிய தேவன் கூட நம்ம வந்து தொடர்புல இருந்து அதெல்லாமே மேற்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அதை படிக்கலாம் பாருங்க, கீழே படிங்க. மாம்சத்தின் இச்சையும் இல்ல அது வசனம் படிச்சாங்க. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளும் அன்பு கூறாதிருங்கள். உலகத்தில் உள்ளவைகளும் அன்பு கூறாதிருங்கள். அன்பு கூர்ந்துட்டீங்க அப்படின்னா என்ன பண்றீங்க,
கண்டிப்பா கலக்கம் அடைஞ்சிருவீங்க, இடறி போயிடுவீங்க. அப்ப என்ன பண்ணுங்க அப்படி பார்த்தா, உலகத்துல இருக்கிற எந்த விஷயத்து மேலேயும் என்ன பண்ணாதீங்க, அன்பு வைக்காதீங்க. அதுதான் இச்சை. ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. ஒருவேளை உலகத்துல அன்பு கூர்ந்தோம் அப்படின்னா பிதா மேல என்ன இல்லைங்க, அன்பு இல்லை. இயேசு கிறிஸ்து உலகத்து மேல அன்பு கூறாததுனாலதான் என்ன நடந்துச்சு பார்த்தா, பிதாவின் மேல அவரால் முழு அன்பு வச்சு அவர் செஞ்ச காரியம், அவர் சொன்ன காரியத்தை என்ன பண்ண முடிஞ்சது பார்த்தா அவரால் செய்ய முடிஞ்சது. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். அப்போ அந்த கலக்கம் பண்ணக்கூடிய ஒரு விஷயங்கள் எல்லாமே உலகத்தினால் உண்டானவைகள். அப்போ உலகத்தினால் உண்டானவைகள் நம்மள கலக்கம் பண்ணுது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படி பாத்தீங்கன்னா, பிதா மேல அன்பு வச்சு என்ன பண்ணணும் அப்படி பார்த்தா, அந்த கலக்கத்தை எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஜெயமா மாத்தி ஜெயிக்கணும் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். மாம்சத்தின் நிச்சயம், கண்களின் நிச்சயம், ஜீவனத்தின் பெருமையும் நமது ஆவிக்குரிய பாதையில் தவிர்க்க முடியாதவைகள். நம்ம ஆவிக்குரிய ஓட்டத்துல வரும்போது கூட இந்த விஷயம்லாம் நமக்குள்ளார வரக்கூடிய ஒரு விஷயம் தான் நம்மை கலங்க செய்யும் காரியங்களாக இருக்கின்றன. ஆனா மனுக்குலத்திற்கு எதை வேண்டுமானாலும் தேர்வு செய்யும் சுதந்திரம் அளிக்கப்பட்டுள்ளதால் இது நம்மை கவலையடைய செய்யும்படிக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது, செஞ்சிடக்கூடாது. ஏன் அப்படின்னா நமக்கு சுயாதீனம் கொடுத்திருக்காரு. எதை சூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு சுயாதீனத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்காரு. மாம்சத்தின் நிச்சயம் சூஸ் பண்றோம் அப்படின்னா பிதா கிட்ட நம்மளால என்ன பண்ண முடியாது, அன்பு வைக்க முடியாது. கண்களின் நிச்சயம் சூஸ் பண்றோம் அப்படின்னா பிதாவிட்ட என்ன பண்ண முடியாது, அன்பு வைக்க முடியாது. ஒருவேளை பெருமைக்குள்ளார போறோம் அப்படின்னா பிதாவின் இடத்துல நம்மளால என்ன பண்ண முடியாது, அன்பு வைக்க முடியாது. அப்ப சூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்த தேவன் நமக்கு முன்னாடி வச்சுட்டாரு. ஓகேங்களா? பாய்சனும் வச்சுட்டாரு, அதை ஆதாமுக்கு வச்சாரு இல்லைங்களா. ஜீவன் தரக்கூடிய கனியும் வச்சுட்டாரு, நன்மை தீமை அறியத்தக்க கனியும் வச்சுட்டாரு. அவர் எதை சூஸ் பண்ணாருங்க, நன்மை தீமை அறியத்தக்க அந்த ஒரு கனியை, அதான் அந்த ஒரு விஷயத்த, பாவமான ஒரு விஷயத்த அவர் என்ன பண்ணாருன்னா சூஸ் பண்ணிட்டாரு. அப்போ சூஸ் பண்ணக்கூடிய சுயாதனம் நம்ம கிட்ட தான் இருக்கு. அப்ப சூஸ் பண்ணும்போது எது பிதாவினால் உண்டானது, எது உலகத்தினால் உண்டானது அப்படின்றத நம்ம சோதித்தறிந்து நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, பிதாவினால உண்டானதை நம்ம சூஸ் பண்ணி தேவன் கூட நம்ம போய் சென்று சேர தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.